ஸோ உங்கள் டிஎஸ்எல்ஆரில் மொபைல் செட் பண்ணுறது எப்படி, உங்கள் டிஎஸ்எல்ஆரில் லைட் செட் பண்ணுறது எப்படி, உங்கள் டிஎஸ்எல்ஆரில் கோப்ரோ செட் பண்ணுறது எப்படி, இந்த எல்லா எப்படியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸோ ஹாய் கைஸ், ஐம் தாமஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்மால் கேஜெட் பற்றி தான். ஸோ இதோட ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது வந்து சரியான யூஸ்ஃபுல் ப்ராடக்ட், ஓகேவா? ஸோ ஏன்னு சொல்லிடுறேன். இப்போது உங்கள் டிஎஸ்எல்ஆரில் வந்து மொபைல் மேலே வைக்கணும். ஏன்னா இப்போ நிறையா டிஎஸ்எல்ஆர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வர டிஎஸ்எல்ஆர்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்தாலும் அது ஒரு அப்ளிகேஷன் மூலிமா இல்லை வந்து வைஃபை இல்லை ப்ளூடூத் மூலிமாவோ அழகாக உங்கள் ஃபோனுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சோனி கேமராவில் அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, கெனானில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிக்கானில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃபியூஜி ஃபிலிம் இந்த ஃபீச்சர் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு நேரமும் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு ஃபோனை மேலே வச்சுக்கலாம். ஸோ இந்த சினாரியில் யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து யூஆர் டேக்கிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அட் த சேம் டைம்னா, ஸோ யூ ஹேவிங் ஐஃபோன் 12 Pro Max ஆர் ஐஃபோன் 13 Pro Max அப்படின்னா யூ கேன் கீப் இட் ஆன் த கேமரா. ஸோ இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஸோ இப்போது இதுதான் வந்து ஃபுல் செட்டப், ஓகேவா? ஸோ ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் மேலே கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் செட்டப் தான் அது, பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஷூ ஸ்க்ரூ. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணலாம் உங்களோட ஃபோனை. ஸோ நீங்கள் ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு 4Kல இல்லை 8K சப்போர்ட்டட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா 8K நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு ஸோ யூ கேன் டேக் ஃபோட்டோஸ் ஃப்ரம் டிஎஸ்எல்ஆர். ஸோ இதுக்கு யூஸ் ஆகணும். இல்லைனா வந்து கோப்ரோ வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அண்டு முக்கியமான விஷயம், இப்போ ஏதாவது லைட்னா இப்போ வந்து அப்பச்சர் அப்படி மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து லைட் செட் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து இங்கே டாப்பில் போட்டு மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேஜெட் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் ஒரு ஆக்சரிஸ் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது வந்து செட் ஆகிடும். அண்ட் இதோட பேர் நான் சொல்ல மாட்டேன், இந்த பேர் வந்து ஷூ ஸ்க்ரூ, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஷூ ஸ்க்ரூ நம்ம கேமரா மேலே போடும்போது நம்மளுக்கு ஃப்ளாஷ் வந்து வேலை செய்யாது. ஏன்னா வந்து இதில் இருக்கிற மெட்டல் பார்ட் இந்த சென்சார் மேலே பட்ட உடனே ஸோ இட் வில் திங்க் தட் ஓகே மேலே வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு ஃப்ளாஷ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது திங்க் பண்ணிக்கும், ஓகேவா? பட் ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி கிடையாதுன்னு என்ன சொன்னேன்னா வந்து நம்ம மேலே வந்து ஃப்ளாஷ் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ நான் சொன்னதை நீங்கள் நம்பலைன்னா இப்போ நான் பண்ணுற ப்ரொசீஜர் அப்படியே பாருங்கள், ஓகேவா? கேமரா ஆன் பண்ணிட்டேன், ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கே வந்து ஃப்ளாஷ் அடிக்கிறது தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ இப்போது வந்து ஃப்ளாஷ் அடிக்குது, ஓகே. நவ் இப்போது நான் வந்து இதை போடுறேன், ஓகேவா? இதை நான் போட்டுட்டு அதையும் நான் ஃப்ளாஷ் ஓப்பன் பண்ணுறேன், ஓகே? ஃப்ளாஷ் ஓப்பன் பண்ணிட்டு நான் அதை போட்டு பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து இது வந்து ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு, ஓகேவா? யா, ஸோ போட்டாச்சு. உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் லைட் தெரியும் கண்டிப்பாக. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃப்ளாஷ் வேலை சரி, ஓகே. இப்போ நான் வந்து இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ளாஷ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஓப்பன் ஆகலை. பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அது ரெகனைஸ் பண்ணிடுச்சு மேலே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். அண்டு யா, லெட்ஸ் கண்டினியூ. சென்சார் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அந்த மாதிரி கிடையாதுன்ற சினாரியோவில் நம்ம அடிஷ்னலாக நம்ம ஃப்ளாஷ் கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கேமரா மேலேயே வந்து ஃப்ளாஷ் போடுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்லைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் போடுறது தான், அடிஷ்னலாக நீங்கள் ஃப்ளாஷ் போடுறதுக்கு தான் இந்த ஸ்லைடே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கெனானில் இருக்குது, டிஜிடெக்கில் இருக்குது, நிக்கானில் இருக்குது, சோனியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிஜிடெக் தான் இப்போது இருக்கிறத வந்து கொஞ்சம் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் சீப் கூட மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணுறத விட. ஸோ நீங்கள் அது வாங்கி நீங்கள் போடலாம். நீங்கள் வந்து எதுக்கு வந்து லைட் போடணும்னா சொல்லிடுறேன். ஸோ அவுட்டோர் ஷூட்ஸ் போகிறீங்க இல்லை வந்து லோ லைட்டில் வந்து ஷார்ட் எடுக்கிறீங்கன்னா வந்து யூ கேன் யூஸ் இட். அதே மாதிரி நீங்கள் இன்டோரில் இருக்கணும்னா உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இன்டோரில் உங்களுக்கு வந்து நீங்களே லைட் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவுட்டோரில் வந்து லைட் எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த மாதிரி சினாரியோவில் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் மேரேஜில் வந்து நிறைய பேர் வந்து இந்த கேமராக்கு மேலே டப்பா மாதிரி வச்சுட்டு லைட்லாம் இது கிளிக் பண்ணும்போது அந்த பெரிய லைட் இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஸோ இந்த கேமரா மேலே வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி ஒன்று வச்சுருவாங்க, சின்ன பாக்ஸ் மாதிரி.
ஸோ உங்களுக்கு அது இருக்கும்போது நீங்கள் இதில் ஷட்டர் பட்டன் கிளிக் பண்ணும்போது அது வந்து ஒரு ஃப்ளாஷாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ அந்த ஃப்ளாஷ் வந்து எப்படி ஸ்மூத்தாக வந்து நம்மளுக்கு காட்டுறதுன்னா, ஸோ என்ன ஒரு பாக்ஸ் லைட் டிஸ்போசர் பாக்ஸ் வச்சோ சரியா டேர்ம் தெரியல. ஸோ அந்த பாக்ஸ் வச்சோ இல்லை வந்து அம்பர்லா வச்சோ உங்களுக்கு வந்து அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம் லைட் ஸ்மூத்னஸை. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த லைட்டு வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குது. ஸோ இப்போ நான் நினச்சா வந்து ஐ கேன் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ண நம்ம சட்டிலாக ஒரு காட்டுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து லைட்டிங் நம்ம ப்ராப்பராக இருந்தால் பேக் நம்மளுக்கு ஷேடோ கூட தெரியாது. ஸோ நான் ரெண்டு பக்கம் லைட்டு வச்சிட்டேன்னா எனக்கு ஷேடோ கூட தெரியாது. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து இந்த லைட்டிங் செட்டப்லாம் அப்படியே கான்செப்ட் போகும். நம்ம டிவிட்டே வந்திருக்கோம். ஓகே, ஸோ வீடியோட எண்டிங் வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னா யூ கேன் பை இட் ஃப்ரம் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஆர் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் கூட வாங்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு நெகட்டிவ்னு நான் சொல்லிடுறேன். எல்லாத்துலேயும் பாசிட்டிவ்னு ஒன்று இருந்துச்சு, நெகட்டிவ் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன தான் காஸ்ட்லியாக வாங்கினாலும் ஸோ ஹேண்டில் வித் கேர். ஸோ காஸ்ட் பாருங்கள், நான் என் கையில் வந்ததுலேருந்து இது வந்து ஒரு 10 times 20 times கீழே வந்துருக்கும். மார்னிங் தான் வந்துச்சு, எஸ்டர்டே மார்னிங். யா, ஸோ அப்போ வந்து நம்ம பத்திரமா ஹேண்டில் பண்ணல, அந்த ஸ்க்ரூ வந்து உடஞ்சிரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ரூ உடஞ்சா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வேஸ்ட் தான். நம்ம ஃபேக்கு போட்டு ஒட்டி நம்ம மேலே ஒரு 50,000 அதாவது ஃபோனை வச்சு கீழே வந்து உடஞ்சிரும்ல. ஸோ தான். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கேமராவில் மவுண்ட் பண்ணியிருந்தாலும் யூ ஹாவ் டு பி சேஃப். ஓகேவா? பிகாஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து ஒரு கோப்ரோ வைக்கலாம். ஓகேவா? ஒரு சின்ன லைட்டு வைக்கலாம் அதில். ஓகேவா? அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியர்லி ஒரு 200-250 கிராம்ஸ் இருக்க ஃபோனை வந்து நீங்கள் வச்சா ஓகேவா? அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு 250 கிராம்ஸ் கிட்டத்தட்ட வந்து 250 கிராம்ஸ்னால் ஃபோன் இருக்கு 250 கிராம்ஸ் கிட்டலாம். ஸோ ஒரு 180 to 200. ஸோ அந்த கிராம்குள்ளே இருக்கு நீங்கள் ஃபோனை வச்சதே வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். ஓகேவா? அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் அண்ட் பை ஃப்ரம் தாமஸ். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். ஸோ இந்த கேஜெட்டை வந்து நீங்கள் கேஜெட் சொல்ல முடியாது, இந்த ஆக்சரியை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இல்லை வந்து இதை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஆக்சரி இருக்குடா நீயும் வாங்கி போட்டுக்கோன்னு சொல்லிட்டு வந்து அப்சல்யூட்லி நீங்கள் சொல்லலாம். அண்ட் யா கைஸ், உங்களை அடுத்த வீட்டில் பார்க்குறேன். அண்டில் பை ஃப்ரம் தாமஸ். பை.